மாதிரி கேன்சர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய பேர் நிறைய அட்வைஸ் கொடுப்பாங்க. இதை சாப்பிடு, அதை சாப்பிடு, அதை சாப்பிட்டனா உனக்கு வந்து ஹீமோகுளோபின் அதிகமாக இருக்கும், நீ ஸ்ட்ரென்த்தனாக இருப்ப அப்படின்லாம் சொல்லி. ஸோ இந்தந்த விஷயங்கள்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் இப்போ ஒரு டேர்ம் சொன்னீங்க. அதாவது நான் ஃபுட்டில் தான் என்னோட கேன்சர் கியூர் பண்ணேன் அப்படின்ற மாதிரி. இந்தந்த விஷயங்கள்லாம் நான் பண்ணலை, என்னை பண்ண வேண்டாம்னு சொன்னாங்க அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் சார்? இதில் என்ன ஸ்ட்ரிக்டாக அவங்க பண்ணவே கூடாதுன்னு சொன்னது என்னென்னா, முதல்ல இட்லி தோசைன்றதை சாப்பிட்றத நிறுத்து அப்படின்னு சொன்னாங்க. பயங்கர கொடுத்துட்டீங்க இப்போ. சாக்கு தானே. ஏன் அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க அப்படின்னா, நமக்கு அது மேலே ஒரு நம்பிக்கை உண்டு. என்னென்னா அது ஃபர்மெண்டட் ஃபுட்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஆனால் ஜப்பானில் இருக்கிற அந்த மிசோ மாதிரி இட்லி மேலேயோ தோசை மேலேயோ ரிசர்ச் ஏதாவது நடந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இட்லி சாப்பிட்டாங்க, சாப்பிட்டவங்களுக்கு ஏதாவது நடந்துச்சா? தோசை சாப்பிட்டாங்க, அவங்களுக்கு நல்ல விஷயம் ஏதாவது நடந்துச்சா அப்படின்னு ஏதாவது ரிசர்ச் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஒரு ரிசர்ச் அதை பற்றி கிடையவே கிடையாது. என்ன இந்த தமிழில் வந்து ஒரு சொல்லாடல் இருக்கும். எப்படின்னா, அரியும் சிவனும் ஒன்று, அறியாதவன் வாயில மண் அப்படின்வாங்கள்ல, அந்த மாதிரி இட்லி தோசை சாப்பிட்டோம் அப்படின்னா கேன்சர் வரும்ன்றது உண்மை. ஸோ அந்த மாதிரி ரெண்டு ஒன்று தான். கேன்சருக்கு அது முக்கியமான காரணமாக இருக்கும். அடிக்கடி அதிகமாக சாப்பிட்டோன்னா அது ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறும். சிலருக்கு வந்து சீக்கிரமாக அது டைஜஸ்ட் ஆகும், அப்போ பிரச்சனை இல்லை. பட் பலருக்கு வந்து அந்த மாதிரி, அதனால தான் நம்ம குண்டாகிறோம். இதுதான் ஆரம்ப கட்டம்னு வச்சுக்கோங்களேன். கேன்சர் வர்றதுக்கு அது ஒரு அறிகுறிக்கு அது ஒரு ஆரம்பம். அதனால இட்லி தோசை அறவே கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ரைஸ் வந்து பெரிய அளவுக்கு குறைக்கணும்னு சொன்னாங்க. ரைஸ் வந்து நான் தினசரி ஒரு 2 வேளையாவது சாப்பிடுவேன். அப்படி சாப்பிட்றத என்ன பண்ணாங்கன்னா, நான் 2 வேளை டோட்டலாக சாப்பிட்ற அளவை எனக்கு வந்து ஒரு 1/10 அளவுக்கு குறைச்சிட்டாங்க. ஏன்னா தயவுசெய்து நான் சாப்பிட்டுக்கிறேன், நான் கொஞ்சமாவது நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு. டயபெட்டிக் பேஷண்ட் மாதிரி. பட் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சாப்பிடு ஆனால் வழிமுறையை மாற்றிக்க அப்படின்னு சொல்லி அது எனக்கு ஒன்று சொல்லி கொடுத்தாங்க. அதை நான் ஃபாலோ பண்ணி செஞ்சனால அதனால் ஏற்பட்ட அந்த பாதிப்பு வந்து எனக்கு சுத்தமாக அது வரல. அப்புறம் இன்னொன்று வந்து நான் செய்யவே கூடாதுன்றது சொல்றதுல என்ன அப்படின்னா, இந்த சீட் பேஸ்ட் ஆயில்ஸ் இருக்கும். சீட் பேஸ்ட் ஆயில்ஸ்னால் என்ன சொல்கிறது, சன்ஃப்ளவர் சீட் ஆயில் இருக்கு இல்லையா, இந்த சன்ஃப்ளவர் சீட் ஆயில் மாதிரியான சீட் ஆயில் எதையுமே, இந்த பாம் ஆயில் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி வந்து கூடவே கூடாதுன்னு சொன்னாங்க. அதை தாளிக்கிறது கூட எடுத்துக்கக்கூடாது. இல்லை நீங்கள் டீப் ஃப்ரை அந்த மாதிரி ஃபுட் எதாவது பண்ணிங்கன்னா அது கூடவே கூடாது அப்படின்னா. ஏன் சார் அப்படின்னு நான் கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அதில் இந்த omega-6 ஃபேட்டி ஆசிட்ஸ்னு ஒன்று இருக்கும். அது வந்து இன்ஃப்ளமேஷனுக்கு காரணமாகும். அந்த இன்ஃப்ளமேஷன் இன்டர்ன் வந்து கேன்சரை அது வலுவாக்கும். அதுக்கு ஒரு முக்கிய காரணமாகும். அதனால் நீங்கள் அந்த ஆயில் வந்து கூடவே கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் நம்ம ரெகுலராக செஞ்சுட்டு இருக்க விஷயம் தான். அதை அவங்க செய்யவே கூடாதுன்றதை நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணேன்.